எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 40,470 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுசா இதுவரை மொத்தம் 14,40,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களில் காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையாவது ஒழுங்கா செய்திகளை படித்து உண்மையான நிலைமை தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியாவில் வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காகத்தான். அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் முன்னெடுப்பில் பெறப்பட்ட 4,57,645 மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி 100 நாட்களில் தீர்வு காண உத்தரவிட்டேன். 100வது நாளில் கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். 32,000 பேருக்கு பட்டா, 30,000 பேருக்கு ஓய்வூதியம், 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள். அந்த மனுக்களை மையமாக வச்சு 544 கோடி ரூபாய் மதிப்பில் 20,000 வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம். இதனால மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க. அந்த மனுக்களை முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி தனித்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படணும்னு உத்தரவிட்டேன். அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும். 2024 அந்த ஆண்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுப்புறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும். இதில் 200 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமாக ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படைத்தன்மையாக செயல்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல. இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் நினைப்பு பூராமே பெட்டியில் தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.